இல்ல சேகரு என்ன இந்த கூட்டமா இருக்குது வண்டிக்கே எடுத்துறதா உள்ள இல்ல அதான் நீ பார்க்கிங்ல இருக்கும் டவுஸோட வந்திருக்காங்கடா அதெல்லாம் இப்போ கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு வழியா முடிஞ்சது. கொஞ்சம் டங்கு சிற்பாகத்தில் தெரியும். அப்போது அருமையான சாப்பாடு, சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன், சிக்கன் கிரேவி, பின்ன குலாப் ஜாமுன், பாயசம் நல்லா இருந்துச்சு. வேணுமான்னு கேட்டு சூப்பராக மனசார சாப்பிட்டோம். சர்வீஸ் பண்ணாங்க. நாங்களும் சும்மா தட்டு தவடி எடுத்துட்டோம். சாரி இதை கட் பண்ணிருக்கேன். தவடியால நாங்களும் சாப்பாடு சும்மா தட்டு தவடி எடுத்துட்டோம். பின்ன சாப்பிட்றது பின்ன பிச்சைக்காரி தானே, நல்லா சாப்பிட்டோம். பட் பயங்கர டயர்டாகிடுச்சு ஃபுல் டே. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு சித்து அண்ட் டீம். ரொம்ப நல்லா இருந்தது. வருஷமா எனக்கு அது இருந்தது. என்னமோ நினச்சிட்டு வந்தோம், எப்படி இருக்குன்னு தெரியாமல். ஆமாம், செலிபிரிட்டிஸ் பெருசாக யாரும் பார்த்ததில்லை. இது ரொம்ப க்ளோஸாக பார்த்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா காமெடியாக இருந்தங்காட்டியும் நேரம் போனது தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுற டைம் மட்டும்தான் கொஞ்சம் டைம் போச்சு. போட்ட பின்னாடி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பண்ணி கொடுத்தாங்க. பட் அதெல்லாம் தனியாக ஆட் பண்ணுறோம். ஆனால் யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க யூடியூப்ல. இது பெரிய விஷயம், எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுன்னு சொல்றது. தெரியுது ஒரு வார்த்தை பேசக்கூட உடனே ஆனால் பெரிய விஷயம் தான் இல்லையா? என்ன சொல்றது, இல்லை நிறைய பேர் யாரையும் குத்தம் சொல்றது இல்லை. பட்டு 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கும்போது சப்ஸ்கிரைபர்ஸை வந்து மைண்டில் வச்சாங்களே, அது பெரிய விஷயம் தான். தேங்க்ஸ் சுஜு. ஆமாம், நமக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 lakhs to 50 lakhs rupees எனக்கு செலவாயிருக்கு அவங்களுக்கு. பட் அது தேவையே இல்லாமல் அவங்களுக்கு கையிலேருந்து இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், எனக்கு சோறு போட்டவங்களுக்கு கூப்பிட்டு நான் சோறு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மனசு தான் என் கடவுள். ஏன்னா சாப்பாடெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் திருப்தியாக சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் ஈவினிங் டைமு சமோசா, ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. சமோசா எல்லாமே நல்லா தனியாக தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. ஏசி ஹாலில் எல்லாமே அவங்களே கொண்டு வந்து உட்கார இடத்துல கொடுத்தாங்க. நல்லா கவனிச்சிட்டாங்க. வீட்டு விருந்தினரை கவனிக்கிறது போல் கவனிச்சிட்டாங்க. மன நிறைவாக இருந்து பத்தாமல் அப்படிலாம் கிடையாது. வேணுமான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது என்கிட்ட மட்டும் ஒரு 4 தடவை கேட்டிருப்பான். நான் சாப்பிட்டு முடிச்சு போதுமாமே. இப்போ நம்ம டீ சாப்பிட போகிறோம். பயங்கரமான தலைவலி. அதனால் ஏன்னா காலையிலேருந்து ஃபுல்லாக சவுண்டு கேட்டு இருந்துச்சுல்ல சுஜு. ஆமாம், நம்ம ஃபுல் டே இந்த மாதிரி சவுண்ட்லேயே உட்காந்து கிடையாது. அதான் சரியான தலைவலி ஆகி போச்சு. சவுண்டு பாட்டு பேசுறத கேட்டு சிரிச்சு கண்ணமெல்லாம் வலிக்குது எனக்கு. அந்த அளவுக்கு ஃபன்னாக இருந்துச்சு. அதே மாதிரி தலைவலி, பயங்கரமான தலைவலி. ஸோ போய் ஜம்முன்னு ஒரு டீயை போட்டு நேராக வீட்டுக்கு போகிற வேண்டியதான். போட்ட குட்டிகளை வீட்டுக்கு சேனலில் கூட வ்ளாக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம குனியமுத்தூர் தாண்டி போயிட்டுருக்குறோம். போய் மெடிக்கல் ஷாப் மட்டும் போயிட்டு. இல்லை மெடிக்கல் ஷாப் போக வேண்டாம் தலைவர். போக வேண்டாமா? நீ என்னைக்கு வந்து நான் என்னைக்கு பால் குடிக்கிறதுன்னு என் பையன் தாத்தா அனுப்பிச்சுட்டான். அப்படியா? போய் வாங்கிட்டு வந்தோம். நம்ம போய் கொடுக்குற அளவுக்குலாம் டைம் இல்லையா நம்மளுக்கு? நம்ம ரத்தம் இல்லை. பசி வந்துச்சுன்னா தலைவர் சிங்கமாயிருவார். ஒருத்தரையும் விட மாட்டேன். டென்ஷன் ஆயிரும். இவங்கிட்டே இருப்பான். என்ன இது வந்துட்டு ரொம்ப கலாய்க்கிறாருங்க. யாரை பார்த்தாலும் அந்த கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. நம்மளும் யோசிப்போம். அதான் அது ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்காது. வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாத்தையும் பேசினா அதான் அவங்ககிட்ட எல்லாம் கத்துக்க வேண்டிய ஒரு காரியம். அந்த சொல்ற கலாய்க்கிற விஷயத்தையே ஹர்ட் ஆகாம கலாய்க்கிறதுங்கிறது டேலண்ட் தான். அதுவே யாரோட மனசு புண்பற்றக்கூடாதுங்கிறது கரெக்டாக இருக்காங்க. அந்த ஸ்டேஜில் ஒரு 5 minutes 2 minutes வெயிட் பண்ண வேண்டி வந்திருக்கும். கேமரா தான் ட்ரபிள் ஆயிடுச்சு. அவர் சித்து கூட இருந்தார். அவர் யாரு? ஹர்ஷத். அவர் என்ன சாரி ப்ரோ கேமரா எடுமோ அப்படின்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ அப்படின்னு. அதை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ஓசியில சாப்பாடு போட்டு சோத்தையும் போட்டு ஸ்நாக்ஸ் தண்ணி ஏசி உட்கார வச்சுட்டு சாரிங்க அப்படிங்கிறாரு. தலைவர மட்டன் வேற தொங்கிட்டு இருக்குது. மீன் தொங்கிட்டு இருக்குது. காலையில தொங்கிட்டு இருக்கு. என்ன அது? மட்டன். அதெல்லாம் நீ ஹோட்டலுக்கு போயிரும். பழசானதெல்லாம் ஹோட்டலுக்கு போயிரும்.
மட்டன் பிரியாணின்னு திங்கும் போது தெரியணும் பழைய மட்டன். ஆனா நண்பர்களே இவ்வளவு நேரம் ஆகும் நாங்களும் எதிர்பார்க்கல. 6 மணிக்கு எல்லாம் முடிஞ்சு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும் நினைச்சேன். தெரியுமா, மத்தியானம் சாப்பிட்டு கிளம்பிடலாம். அப்படித்தான் நான் நினைச்சேன். எனக்கு இப்ப சாய்பாபா இங்க வந்து எனக்கே தெரியும் 6 மணிக்கு தான் போறதுன்னு. நானும் வீட்டுல வேற மத்தியானம் வந்துடும் சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன ஆகுன்னு தெரியல. வீட்டுல போனா நல்லா தான் பேசுறாங்க, வீட்டுக்கு போனாதான் தெரியும். நம்ம வந்து கோயம்புத்தூர் ஹைவேல போயிட்டு இருக்கிறோம். ஹைவேயா? ஆமா, அதனாலதான் வண்டி இவ்வளவு ஸ்மூத்தா போகுது. போயிட்டு இருக்குது. ஒருத்தர் ரெகுலரா டீ சாப்பிட்டு இருந்தேன். ஒரு நாள் பார்க்கும்போது பார்த்தா மூக்கு நோண்டிட்டு போய் அவரு தனியா பேசி மூக்கு நோண்டிட்டு போறாரு. பார்த்தா போய் அப்படியே டீ போடுறாரு. சரி ஓகே, சரி தொலைது பின்னி நான் அங்கேயே டீ சாப்பிட்டேன். அடுத்து சொல்ற கேளுங்க. என்ன நாங்க யூரின் பாஸ் பண்ணக்கெல்லாம் காமனா ஒரு இதா இருக்குது. சரி அங்க போயிட்டா பாத்ரூம் கிடையாது, யூரின் பாஸ் பண்றதுக்கு தனியா இருக்கு. பார்த்தா யூரின் பாஸ் பண்ணிட்டு இருந்தாரு பேக்ல. நானு நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், யூரின் பாஸ் பண்ண கை கழுவி தலைவர் சார் அடிச்சு விட்டு நேரா போய் டீ ஆடிட்டு இருக்கிறாருங்க. ரொம்ப அடக்கி விட்டாங்க. அன்னைக்கு விட்டாரு சாவி டீ. நான் சொல்லிட்டேன், இல்ல சார நான் டீ சாப்பிடறத விட்டுட்டேன், கொஞ்சம் சுகர் லெவல் வந்து பாடல் நிக்குது, டாக்டர் சுகர் சாப்பிடக்கூடாது சொல்லிக்கிறாரு, சுகர் போடாத டீ எனக்கு வேண்டான்னு விட்டுட்டேன். டீயே வேண்டான்ட்டு என்ன பண்றது தெரியுமா, ரெகுலரா வெளியே போறேன், வெளி கடைக்கு போயிடுறது. நீ அங்க என்ன கட்டுப்படி பண்றாங்கன்னு அவருக்கு தெரியாது. இருந்தாலும் தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது வேற பிரச்சனை. இல்ல யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் போட்டாலும் டேஞ்சர். பாத்ரூம்ல போயிட்டு அந்த கை கழுவிட்டு வரணும்ல, எல்லாம் மாட்டாங்க. ஊக்கணும்ன்றது எங்கெல்லாம் கை வச்சாங்க யாருக்கு தெரியும். ஆனா இப்ப நான் ரெகுலரா குடிக்கிற இடத்துல அந்த பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு பிரச்சனை, அங்க போய் சாப்பிட்டு போட்டுதான் ஃபுட் பாய்சன் ஆகி 2-3 நாள் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயாச்சு. வாமிட் வரும்போது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்த வாமிட் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் வலிக்குது. தலைவலி தாங்க முடியல நண்பர்களே. ஒரு டீ அடிச்சு போட்டு கிளம்புனாதான் வீடு போய் சேர முடியும். மிளகா பஜ்ஜி இருக்குது. வலி 4 சாயால 2 வித்தவுட்டு பழச கிளச வச்சு போறாங்க என் தொண்டையில். நண்பர்களே இங்க மிளகா கழிச்சு அங்க அடிக்கும் காரணம். ஆமா, இங்க வருது அந்த ஒரு எரிவு அப்படியே தொண்டைக்கு கரகரன்னு ஆகும். சாப்பிட்ட காட்டி வரல. சாப்பிட்டது காரம் காத்துல அந்த எரிவு அப்படியே வருதுங்க. சும்மா கண்ணு பிஞ்சுமோ போன்ற தேவை எனக்கு. அதனால சென்சிட்டிவ் மீடியம் ஸ்ட்ராங்கு ஃபுல் ஸ்ட்ராங் ஆச்சு நம்ம ஊர்ல. நீங்க சூடே இல்லை நண்பர்களே, டீ சூடு இல்லையாமா? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குன்னு இல்லை, அங்க நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். அப்பவே சொன்னேன் பிரீஃப்ல குடிக்கலாம். நம்ம இனி அடுத்த டார்கெட் நைட் ஃபுட்டு. பீஃப் வறுத்து வச்சிருக்காங்க, சிக்கன் குழம்பு வச்சு வச்சிருக்காங்க. 2 மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். அப்போ வயிற்றுல இடம் வேணும். 5 தருவாங்க. என்ன சாப்பிட்டு தெரியுமா, எல்லாமே நல்லா இருக்கும். நண்பர்களே முடிச்சு முடிஞ்சாச்சு. அந்த அளவுக்கு சரியான சூடு கோவிந்தா. இது ரொம்ப கோவிந்தா. ஆமா கோவிந்தா, அந்த மாதிரி கோவிந்தா. கோல்ட்டியா? கோல்ட் காஃபி மாதிரி கோல்ட் எல்லாம் பிரீஃப்ல குடிச்சிருக்கலாம். கோல்டு காஃபி மாதிரி கோல்ட்டின்னு பேசாம பிரீஃப்ல குடிச்சிருக்கலாம். விருத்தியில வந்து நல்லா இருக்கு. அண்டையில் ஓடி பேர் சார் ஸ்கேன் பண்ணிடுறேன். ஸ்கேன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அது இதில் எடுக்கிறாரு மேலே ஏறி. அப்படியெல்லாம் 4 சாயா, ஒரு பண்ணு, ஒரு மிளகு பஜ்ஜி. சாயாவில் சூடு இல்லை. நாங்கள் சுகர் போட்டு குடிக்கிறது இல்லை. சாயா ரொம்ப சூடு கம்மி. ஃப்ரெண்ட்ஸ் ஷாக் ஆயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நம்ம வண்டி வேலை வச்சுச்சு. தலைவரா என்னாச்சு? போயிடலாம் பதறாதீங்க, ஆல்ரெடி லேட்டு. அதுதான் எனக்கு அதான் பதட்டமா இருக்கு. உங்களுக்கு அது புரியாது தலைவரே. நல்ல வண்டி தான். என்ன இடைக்கிடைக்க ஒரு சின்ன வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. இருக்குல்ல இந்த பேட்டரி, இந்த வயரை வந்து அதை மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா எஸ்யூவி அந்த லூஸ் ஆக்கும் போது கொஞ்சம் டைட் பண்ணணும்.
டைட் பண்ண எந்த பிரச்சனையும் மகேந்திரா இல்லை. வண்டி அது. இப்போ அது லூஸாக இருக்கிறனால அது வருஷம் போக முடியல, அதனால கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆயிடுவான். சிஜு எஸ்யூவிக்கு என்ன ஃபார்ம்? எஸ்யூவி இல்லை இது வரைக்கும் இல்ல இல்ல அதனால கேக்கல. நான் உங்களுக்கு சொன்னல எஸ்யூவி பாக்குறேன் சிஜுன்னு சொன்னேன். வண்டி எஸ்யூவின்னு சொல்லுச்சு. இது பொலேரோ தான். இது எஸ்யூவி. அதான் எஸ்யூவி வேற எக்ஸ்யூவி வேற. ஓ இல்ல மகேந்திரா வண்டி தானே அதுவும் இதுவும். இந்த செட்டப் தானே சொல்றாங்க. அதானே அப்படிதானே. அதுவும் உண்டு சொல்றேன். ஓ அந்த இந்த சீட்டிங் கெப்பாசிட்டிக்கா? இந்த மாதிரி வண்டி அது வந்து ஹேட்ச் பேக். அது இருக்குதல்லோ, பின்னாடி வந்து புஷ்குன்னு இருக்குதல்லோ, அது வந்து ஹேட்ச் பேக். பின்னாடி டிக்கி வருது. அன்னைக்கு BMW பார்த்தோம்ல, அது வந்து செடானு. இந்த VXI பின் என்னமோ அது வந்து இது என்னது? அது வந்து மாடல் வந்து ஃபுல் ஆப்ஷன் இருக்குதல்லோ. VXI பேஸ், ZXI அப்படின்னு சொல்றாங்க. அது டாப் எண்ட் அந்த மாதிரி. ஓ இதுல வந்து பார்த்தா ZLXன்னு வரும். SLX, ZLX, இது ZLX. இது டாப் எண்ட், பொலேரோல டாப் எண்ட் மாடல் அந்த மாதிரி வரும். ஹேட்ச் பேக்னா இதெல்லாம் ஹேட்ச் பேக் வண்டிக்கும். நம்மால் ஃபேமிலி மேனு நேரத்துக்கு வீட்டில் எத்தலைன்னா சங்கடமாயிடும். அந்த வண்டி எடுத்து 1.85. ஏது வண்டி? அதான் ஓ எலக்ட்ரிக் வண்டி 1.50. நான் புல்லட் சொன்னேன். நண்பர்களே, இனி நம்ம வீட்டுக்கு போய் இவங்களை இறக்கி விட்டுட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் வராரு, புது கல்யாண மாப்பிள்ள. அவர் கூப்பிட்றதுக்கு மறுபடியும் வேலந்தாவளத்துக்கு வரணும். ஓகே டைம் ஒன்று ஜானு 9:30 தலைவரா அடிச்சு விட்டுக்க. ஃபுல் கவர் தான் நல்லது. கார் தேர்ட் பார்ட்டி போடுறதே வேஸ்ட். கேஸும் போடுறதுக்கு முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல் கவர் தான் போடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு vlog ஃபுல் டே சாரி கொஞ்சம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் போனது ஏதாச்சும் டைம். இப்போ என்ன டைம் ஆச்சு? 9:30 வேண்டாம் கட்சி. மார்னிங்லேருந்து இப்போ ஏகദേശம் 10 மணி ஆக போகுது டைமு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு. ஸோ இன்னத்த vlog இன்னைக்கோட ஃபினிஷ் பண்ணுறோம். ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதான் இப்படி சிம்பிளா வச்சுக்கலாம். அது இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாமா? இவன் எங்களை எல்லாம் தவிர்த்துக்க, நீ எங்களை கொஞ்சம் மட்டும் இருக்கிறேன். சரி, எதை வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாங்க. இப்படி வச்சுக்கலாம். சரியா? So dear friends, subscribe to Jabs Vlogs. Bye. See you. சரி கிளம்பட்டுமா? Yeah,